ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கோழியை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அப்படியே ஒரு குக்கரில் போட்டுருவோம். நான் குக்கரில் போட்டு நல்லா ஒரு 2 விசில் வரத்தொட்டிக்கும் வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த குக்கரில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நான் வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை, உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அப்படியே அடுப்பில் வச்சுருவோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 1 கப் தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாம் தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஒன்று ஒன்றா அரைச்சிருவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நான் சீரகம் ஒரு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், 2 கருவேப்பிலை இதை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அதை அப்படியே அந்த ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நம்ம நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு ஒரு 2 சுற்று சுற்றுனா போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து அதையும் போட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம தேங்காயுமே நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். தேங்காயும் போட்டு, தேங்காய்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி இதை அப்படியே மிக்ஸி ஜாரோடு வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு அரைச்சது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கர் பாருங்கள், நம்ம ஆயில் எதுவுமே ஊற்றலை. கோழியில் உள்ள கொழுப்புலேயே எவ்வளோ ஆயில் மேலே வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு அரை இது தான் வெந்திருந்துச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். ஃபுல்லாக தண்ணி மட்டும் இருக்கட்டும். அந்த தண்ணி தான் நம்ம தாளித்ததுக்கப்புறம் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கிடுவோம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் தாளிப்பீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இப்போ ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ எல்லாமே போட்டுருவோம். போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா அப்படியே பொரிய விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்றேன். இந்த மாதிரி ஆயில்லையே நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஆயில்லையே வதக்கி விட்ருவோம். இப்போ சீரகம், சோம்பு, மிளகுலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மல்லி தான். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகு, இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கனால காரம் அதிகமாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தலை, புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி ஆயிலே நம்ம வதக்கி வைக்கிறப்ப குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவோம். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா இந்த அளவுக்கு சிக்கனில் மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுவோம். ஏற்கனவே நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால ஏற்கனவே இதில் உப்பு கொஞ்சம் இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வத்துனதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிச்சு வந்துருச்சு.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இறக்கிடலாம். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லா மல்லித்தழை புதினா தூவிக்கிடுவோம். தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ நல்லாவே நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. முட்டையுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவுதான், நம்ம ஈஸியாகவே சூப்பராக செஞ்சிடலாம். இது மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சளிக்கெலாம் நல்லது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.